विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् कोवारजबन्धवः विचिनभो व्याप्तं तमो मण्डलम् धित्वा लोचनगोचरोऽपि भवति त्वं सूर्यकोटिप्रभः वेद्य किन्न भवत्यहो घनतरं कीदृग्भवेन्मत्तमः तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव हंसः पद्मवनं समीक्षति यथा नीलम्बुदं चातकः कोकः कोकनदप्रियं प्रतिदिनं चन्द्रं चकोरस्तथा चेतो वञ्चति मामकं पशुपते तिन्मार्गमृग्यं विभो गौरीनाथ भवत्पदाब्जयुगलं कैवल्यसौख्यप्रदम् रोधस्थो यहृदः श्रमेण पदिकच्छायां तरोः वृष्टितः भीतस्वत्तगृहं गृहस्थमतिथिः दीनं प्रभुं धार्मिकम् दीपं सन्तमसा कुलश्च शिखिनं सीतावृतः त्वं तथा चेतः सर्वभयापहं व्रजसुखं शम्भोः पदाम्भोरुहम् சிவானந்தர்ல 58வது ஸ்லோகம் பார்க்கிறோம். பக்தி ரசத்தையும் ஞானத்தையும் சாஸ்திர சாரத்தையும் சேர்த்து ஸ்தோத்திர வடிவாக நமக்கு ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணதான பிரகரணங்கள்ல சிவானந்தர் ஹரி உயர்ந்ததாக இருக்கு. அதுல அந்த பரமேஸ்வரனை பத்தி நம்ம மனசோடையும் பல பொருளோடையும் ஒப்பிட்டு எப்படியாவதும் அந்த பகவான் இடத்துல நம்ம மனசு சேரணும் அப்படிங்கிறது சொன்னார். பிறகு பகவானை நாம அறிகிறது இல்லை, நம்ம இதயத்திலேயே இருந்துட்டு இருக்கார் பரமாத்மா. அனுட்சணமும் நமக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கார். இருந்த போதிலும் யாரும் பகவானை திரும்பி பார்க்கறது இல்லை. சர்வதா சர்வ காலமும் வெளி உலகத்திலேயே சுத்தி கொண்டிருக்கார். காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்றார். ஒரு பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் காணப்படலைன்னு என்ன அர்த்தம்? அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எதிர்க்க இருந்த போதிலும் அது நம்ம கண்கள் அதை பார்க்கலைன்னா பொருளா இருந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல தேதீப்பியமான பிரகாசஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பரம்பொருளும் நமக்கு காணப்படல. ஆகையால் தான் துன்பத்துல இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடிக்கொண்டிருக்கோம். எதை பண்ணினா நம்ம சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. அதுக்காக ஏதோ சிரமப்பட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் ஏன் புரியலை அப்படின்னு யோசனை பண்ணினா அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் அதை மறைச்சிருந்தா அது நமக்கு தெரியாது. டப்பாக்குள்ள லட்டு போட்டு வச்சிருந்தா லட்டு கண்ணுக்கு தெரியுமோ? தெரியாது. மூடிய தெரிந்தா தான் தெரியும். அதே போலயே பரம்பொருள் நம்ம இதயத்துல இருக்க, இருந்த போதிலும் நம்ம அவரை கவனிக்கல. ஏன் கவனிக்கல? மறைக்கப்பட்டிருக்க. அந்த மறைவு, அந்த இருட்டு எவ்வளவு இருட்டா இருக்குன்னா, இவ்வளவு உலகத்தையே பிரகாசிக்க கூடியதான அந்த பொருளை மறைச்சுவிடு. அவ்வளவு கார் இருட்டாக இருக்கு. ஆகையால் தாங்கள் ஒருத்தர்தான் அந்த இருட்டை போக்கி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏகோ வாரிஜ பந்தவக க்ஷிதினபோ வியாப்தம் தமோ மண்டலம். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி, நேற்றுக்கு நம்ம மகாலய அமாவாசை. அமாவாசையான்னு என்ன அர்த்தம்? சூரியனோடு சந்திரன் சேர்ந்து இருக்க. தர்ஷ சூரியேந்து சங்கமா.
சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு அமாவாஸ்யான்னு பேர். சூரியனும் சந்திரனும் அதை தனித்தனியா பிரிஞ்சு ஆப்போசிட்டா இருக்கமையானால் எதிரெதிரா இருந்தால் அப்பொழுது நாம பௌர்ணமாசின்னு சொல்றோம். இப்படி அந்த அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கா தர்ஷ சூரியேந்து சங்கமஹா அப்படின்னு சாஸ்திரம். சூரியனும் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறப்பவே சந்திரன் உதிக்கிறார், சூரியன் அஸ்தமிச்சதுமே சந்திரனும் கூட அஸ்தமிச்சு விட்டார். அதனால ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல. அப்ப உலகமெல்லாம் எப்படி இருக்கு? கார் இருட்டா இருக்கு. ஆனா பிரதிபத்து முதல் இன்னைக்கு காலமே சூரியன் உதித்ததுமே அந்த எங்கும் இருக்கக்கூடியதான உலகமெல்லாம் பரவி இருந்ததான அந்த இருளானது எப்படி அகன்று விட்டது? எங்கேயாவது இருக்கோ? அது உலகத்துல எங்கேயாவது இருக்கோ? ஓடினா போயிடுது. சூரியன் உதிச்சதுமே இவ்வளவு கும்மிருட்டா இருந்தது, அது எங்கேயும் இல்லாம போயிடுது. இருட்டை பத்தி நமக்கு தெரியாது. இருட்டை தெரிஞ்சுக்கணும்னா கிராமாந்தரங்களுக்கு போகணும். ராத்திரி ஒரு 7-8 மணி ஆயிடுதையானால் அவ்வளவு இருட்டு, வெளியில நகர்ந்து போக முடியாது. அடிக்கிறா போல இருட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க அமாவாசை அன்னைக்கு ராத்திரி உலகம் முழுக்க பரவி இருந்த போதிலும் ஒரே ஒரு சூரியன் வந்தார். அவர் என்ன பண்ணினார்? பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்கக்கூடியதான வியாபித்து இருக்கக்கூடியதான அந்த இருட்டை ஒரே தினம் அகற்றிவிட்டார். ஏகோவாரிஜபந்தவஹா, ஏகஹா, ஒரு சூரியன் தான் இருக்கார். 10 சூரியனா இருக்கா? இல்ல. உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறவர் ஒரே ஒரு சூரியன். அவர் என்ன பண்ணினார்? எங்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடியதான கார் இருட்டை கிழிச்சார். ஏகோவாரிஜபந்தவஹா சிஜினபோ வியாப்தம், பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் எங்கும் வியாபித்திருக்கு இருட்ட. அத தமோ மண்டலம் பித்வா, அத கீழ்ச்செறிஞ்சார். எங்கேயுமே இருட்ட கிடையாது. சூரியோதயம் ஆயிடுச்சுன்னா இருட்ட காணப்படல. அதோடு மட்டுமல்ல, நாம பார்த்தோமையானால் சூரியன் நம்ம கண்ணுக்கு காணப்படுற லோச்சன கோச்சரோபி பவதி, நம் கண்ணுக்கு நம் கண் பார்வைக்கும் ஆளாகிறார், அவரை பார்க்க முடிகிறது. எங்கும் இருட்டா இருந்த போதிலும் சூரியன் உதித்ததுமே அவ்விருட்டை அழித்து நாம் அவரை பார்க்கக்கூடியதான நிலையில அவர் இருக்கார். நாம் அவரை அழகா பார்க்கிறோம். ஏகோ வாரிஜ பாந்தவா, வாரிஜ பாந்தவான்னா தாமரைக்கு பந்துவா இருக்கிறவர், தாமரையை மலரும்படி மண்டுபவர். வாரினா ஜலம், வாரிஜம் ஜலத்தில் மறந்தது தாமரை, அந்த தாமரையை மலரும்படி பண்ணுபவர் சூரியன். ஏகோ வாரிஜ பாந்தவா க்ஷிதிநபோ வியாப்தம், க்ஷிதின பூமி, நபஹன ஆகாசம், க்ஷிதிநபோ வியாப்தம் தமோ மண்டலம் பித்வா, காரிரட்டை அழிச்சு லோச்சன கோச்சரோபி பவதி, லோச்சனஹா கண்ணு, கண்ணுக்கும் தெரிகிறார். ஆனா நீங்க எப்படின்னு, இந்த சூரியன் உங்களுக்கு முன்னால் ஒரு கணக்கா? கோட்டி சூரிய பிரபா, நீங்களோ கோட்டி சூரியன் இருந்த அவ்வளவு பிரகாசமா அவ்வளவு பிரகாசம் இருக்கிறவர் பரமேஸ்வரன வேதங்கள்ல கோட்டி சூரியன்னு சொல்றது. அப்படிப்பட்டதான கோட்டி சூரிய பிரபனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் வேத்யம் நவோ அகிம் நபவதி அஹோ, நாங்கள் உள்ளதை பார்த்தாலும் எங்களுக்கு தெரியலையே. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டத்தின்னு சொன்னீரே, பகவான் நமக்குள்ள இருக்காராமே. அப்படி இருந்த போதிலும் அவரை பார்க்க முடியலையே நம்ம. அவர்னா ஒளி இல்லாதவரா? கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரிய பிரகாசம் இருக்கக்கூடியதான மகாத்மா இருந்த போதிலும் அவரை நாம பார்க்கலையே, தெரிய மாட்டேங்கிறது. வேத்யம் ந பவத்யாஹோ கனதரம் கீத்ருக்பவேன்மத்தமஹா, அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு சூரியனாலேயே, சூரியன் வந்த பிறகு எல்லா இருட்டையும் அழித்தாரே ஒரு சூரியன். அந்த சூரியன் அழிச்சதான இருட்டு எப்படி இருந்தது? பூமியில இருந்து ஆகாசம் வரைக்கும் பரவி இருந்தது, பூமி இருட்டா இருந்தது. ஆனா கோட்டி சூரிய சுபாவமா இருக்கக்கூடியதான உங்களையே மறைச்சிருக்கிற இருட்டு இருக்கே, அது எப்படி இருக்கு? அதனுடைய ஒரு கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் பாருங்க.
கோட்டி சூரிய பிரபமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனையே நம் கண்ணுக்கு தெரியாம மறைக்கிறதுன்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான இருட்டு உள்ளிருட்டு ஆந்தரதமஹா எப்படி இருக்கும் பாருங்க. கனதரம் இவ்வளவு சொல்ல முடியாது சுவாமி. அவ்வளவு கனதரம் கீதிருக்பவேன் மத்தமஹா என்னுடைய இருட்டு அறியாமைங்கிறது எதை சொன்னாலும் அறியாது. பிரெஞ்சு தெரியுமா தெரியாது, ஜெர்மன் தெரியுமா தெரியாது, கணக்கு தெரியுமா தெரியாது. எதை பார்த்தாலும் தெரியாது தெரியாதுங்கிறதே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன கத்துண்டோம்? ஒரு சாஸ்திரத்தை வாசிக்கணுமையானால் 30 வருஷம் அதுல பாடுபட்டாதான் ஓரளவுக்கு வரும். இப்படி இருக்கு நம்ம சாஸ்திரங்கள். வேதங்களை படிக்கிறதுக்கு 12 வருஷம் ததேக தீட்சையா வேலை செய்யணும்தான். காலமே குரு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 9 மணி வரைக்கும் அப்படியே நொட்டு பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு 10 வருஷம் 12 வருஷம் படிச்சாதான் சுவாதீனமானது அந்த வேதமானது. இப்படி 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் எவ்வளவு கஷ்டம் இது. இவ்வளவு படிச்சாலும் நன்னா படிச்சேன் எல்லாத்தையும் முடிச்சேன்னு சொல்ல முடியறதோ, மனசுல தைரியம் இருந்தோ இல்லையோ, எவ்வளவு கனதரமான ஒரு அடர்த்தியான இருட்டு நமக்கு இருக்கு தெரியலையவே. கனதரம் கீதிருக்பவேன் மத்தமஹா என்னுடைய இருட்டு உள்ளிருட்டு எவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னு தெரியலையே. தற்சர்வம் யவனீயமே பசுபதே. ஹே பசுபதே பரமேஸ்வர, அந்த உள்ளிரட்டை எல்லாம் நீக்கி வியபனீய அழித்து மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவா. நமக்கு ஒண்ணும் அது வேணும் இது வேணும் கேட்கல, நீங்க பிரசன்னராகணும் அவ்வளவுதான். நீங்க எனக்கு முன்னால கண்ணால நிக்கணும், நான் உங்களை பார்க்கணும்னு இந்த ஸ்லோகத்துல பகவான பிரார்த்திக்கிறார். ஏ கோவாரிஜ பாந்தவ க்ஷிதினோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோபி பவதி त्वं सूर्यकोटि प्रभः वेद्यं किन्न भवसि अहो घनतरं कीदृग्भवेन्मत्तमः तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव. அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தா, அஜ்ஞானேன ஆவృతం ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ ஞானேன ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன பிரகாரமாக நம்ம அஜ்ஞானம் உள்ளிருட்டு அவ்வளவு அடர்த்தியா இருக்கு. அத பகவத் அனுகிரகம் இருந்தா தான் போக்க முடியும். நம்ம பிரயத்னங்கள் ஒன்றும் செடாது. எமேவ ஏஷ வருணத்தே தேன லப்யா. அவரண சரணத்தை அடையணும். அவருடைய அனுகிரகத்தினாலதான் அது போகும். அவளுக்கு தேஷாம் அவளுடைய இதயத்துல இருந்து கொண்டு ஞான தீபேன பாஸ்வதா ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தினால அவளுடைய அஜ்ஞானத்தை நாம் போக்கடிக்கிறேன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திச்சிருக்க. அடுத்த ஸ்லோகம், நம்ம மனசு எப்படிப்பட்டதாக இருக்கு, பக்தனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த பகவானையே நாடுகிறது. எப்படியாவது பகவான்னு தெரியல, நமக்கு ஒரு ஆனந்தத்தை நாட்டிட்டு இருக்கோம். பிறந்தண்ணிலிருந்து தேடிட்டு இருக்கும். அப்பப்ப குழந்தை பிறக்கிறப்பவே அழ தொடங்கி, எதுக்கு? பசி, தாகம். அதற்கு பிறகு எல்லாமும் கத்துக்கணும். உட்கார கத்துக்கணும், பக்கத்து மெல்ல படுத்துக்கணும், திரும்ப கத்துக்கணும், எழுந்து உட்கார கத்துக்கணும், நடக்க கத்துக்கணும், நிக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏபிசிடி கத்துக்கணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க கத்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கும். போன ஜென்மால படிச்சதெல்லாம் வரப்படாதோ, இந்த ஜென்மால மறுபடியும் படிக்கிறீட. படிக்கிறது இல்ல, சின்ன சின்ன வேலை கூட கத்துண்டன்னா கவலைப்பட வேண்டியதா இருக்கு. சரி, கத்துக்காம விட்டுருவோம்னு சொல்ல முடியறதா? அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க. அவளுக்கு தெரியறதே நமக்கு தெரியலையே. இதை தெரிஞ்சதான் காசு வரும், இதை தெரிஞ்சதுதான் மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஒரு அஜ்ஞானம் வேற இருக்கு. இப்படி அந்த ஆனந்தத்தை நோக்கி சென்றிருக்கு இந்த மனசு. அந்த மனசு எப்படி நோக்கி செல்லுன்றிருக்க? அந்த பரமாத்மா எனக்கூடிய பரமாத்மான்னு தெரியல, ஆனா ஆனந்தம் தான் வேணும்னு நினைக்கிறது, சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறது. அந்த சந்தோஷமா உள்ளவர் பரமாத்மா தான். அவரிடத்துல இருந்து நமக்கு எல்லாம் வரும். தைத்தரியம் சொல்றது ரசோ வைசா ரசகிருஹ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி. அவர் ரசரூபமா இருக்கார். அவரிடத்திலிருந்து ஒரு ரசத்தை பெற்றால்தான் மனிதன் சௌக்கியமாக இருக்க முடியும்.
ஏஷக்கேவானந்தயாதி, இவர்தான் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான அந்த பொருளை நாடுகிறது மனசு. எப்படி நாடுறது தெரியுமா? நான் ஒவ்வொரு கணமும் நாடிட்டு இருக்கு. மனுஷால் பாருங்க, இங்கே பார்த்தாலும் எதை பண்ணினா காசு வரும், எதை பண்ணினா சௌக்கியமா இருக்கலாங்கிறதுக்காகத்தானே அலைஞ்சுட்டு இருக்கா. அந்த காசை யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஆனா விவகாரம் என்னன்னா, எல்லோருடைய மனசையும் அதை தாக்கிறது. அந்த காசு என்ன பண்றது? எல்லோரையும் மனுஷால மாத்திட்டு இருக்கு. அது கவனிச்சிருக்கு. நல்ல வாழை கெட்ட வாழை பண்றது. உடம்புறந்த வாழா இருந்தாலும் அப்பா எழுதி வச்சின சொத்துன்னு அவளை விரோதிகளா ஆக்கிறது. இத்தனை நாள் ஒன்னா இருந்தவன் இந்த சொத்துனால என்ன வரப்போறது? ஒரு 10 லட்சம் 20 லட்சம் என்ன ஆக போறது? அதனால மனுஷியாளுடைய மனசை கெடுத்து விடுறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்டதான அந்த காசுல ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், என்ன அது இருந்தா தான் நம்ம சௌக்கியமா இருக்க முடியும் என்று கருதுறோம். அந்த காசுனால வரக்கூடியதான ஒரு சௌக்கியம் இருக்கே, அதுதான் அந்த சுகமா இருக்கிற ஆனந்த நில பரமாத்மான்னு தெரியல. அது காசுனால வருதுன்னு நினைக்கிறோம். என்ன பண்றது? நிறைய ஸ்லோகங்கள் இருக்க. பெரியோள்லாம் சொல்லிருக்கார், அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். இந்த காசு நிஜமாக அர்த்தம்னு கருதாதே. காசு வேணும் மனுஷனுக்கு, ஆனா அதிகமாக இருக்கப்படாது. ஒரு நிலைக்கு மேல போயிடுதுன்னா அந்த காசே மற்றவர்களுக்கும் நமக்கும் விரோதத்தை உண்டு பண்ணும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு நிறைய சம்பளம் வருது, ஒருத்தருக்கு வரலைன்னா அவளுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ். அவனை வசத்தையே எல்லாரும் பாக்குறா, என்ன பார்க்கலன்னு நினைக்கிறான். மனுஷனை மதிக்கிறது காசுனால இல்ல, அவருடைய குணங்கள்னாலேன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல குணங்களுக்கு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு உண்டு. காசு இருக்கிறவனுக்கு காசு நாடுறவாழ்த்துக்கு தான் மதிப்பு. நல்ல குணம் இருக்கிறவா எங்க போனாலும் உலகம் முழுக்க அவளை மதிக்கும். தெரிஞ்சுக்காதவா அவ உங்களை தெரிஞ்சுக்காதவ உங்களை சொல்ல என்ன பண்ணாங்க, விஷயம் என்ன லாபம் உங்களுக்கு? உங்களை பத்தி தெரியல, அவன் போற்றவும் இல்லை, இல்ல தோற்றமும் இல்லை. அதனால உமக்கு என்ன வந்தது? ரோட்ல எத்தனையோ பேர் போற, அவளை பத்தி கவலைப்படலாமோ? ஆனா நல்ல குணங்கள் உங்களுக்கு இருந்தது ஏனால் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும். அந்த நல்ல குணங்கள் பகவத் அனுகிரகத்தினால தான் வரும். ஆகையால் தங்களுடைய மனசு பகவானையே நோக்கி இருக்கணும். என் மனசு உங்களையே நோக்கி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி கேட்கிற? அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள், பல ஓமைகள் கொடுக்கிறார். ஹம்சபத்வனம் சமிச்சதியதா அன்னபட்சி இருக்கு. அது மானச சரோவரத்துலதான் அதனுடைய இடம். பேசிக்கா அங்கத்தான் இருக்கும். அங்க இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப அதுக்கு ரொம்ப அமைஞ்சு இருக்கும். ஆனா ரொம்ப குளிராயிடுதுன்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடியதான தீர்த்தம் எல்லாம் ஐஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்கள் அதுக்கு கிடைக்காது. அதனால அது பறந்து சில இடத்துக்கு வரதா. எங்க தாமரை இருக்கோ அந்த குளத்துக்கு வந்துடும். தாமரைகள் நிறைய இருக்கக்கூடியதான குளங்களுக்கு வரதா. அன்னபட்சி எங்க வசிக்கும்? தாமரை இருக்கிற குளங்களுக்கு. உங்க ஊர்ல தாமரை இருந்து எப்பவும் வராது. அது எப்ப வரும்? அங்க மானசரோவரத்துல ரொம்ப குளிராகி அங்க அவைகள் இருக்கிறதுக்கே அந்த ஜலத்துல நடமாட முடியாதான சந்தர்ப்பம் வரும் பொழுது மற்ற இடங்களுக்கு வரலாம். ஆனா அது வரும் பொழுது வேற எங்கேயாவது டெரஸ்லயே அங்கேயும் எங்கேயும் உட்காராது. அதுக்கு தாமரை குளம்னா இருக்கணும். மற்ற குளம் இருந்தா பிரயோஜனம் இல்லை, தேடி வருமா. ஹம்சபத்வனம் சமிச்சதியதா அன்னபட்சியானது பத்மவனம் சமிச்சதியதா தாமர குளனை தேடிட்டு வருது. நீலாம்புதம் சாதகா, அதே போலயே சாதக பட்சி. இந்த சாதக பட்சி என்ன பண்றது? நீலாம்புதம் கார் மேகத்தையே சுத்திட்டு வருது. இந்த சாதக பட்சிக்கு ஒரு விவகாரம் என்னன்னா, அது நேரா ஜலத்தை குடிக்க முடியாது. ஒரு ஜலபாத்திரத்தை வச்சு அங்கே சாதக பட்சி முன்னால வச்சிருந்தாலும் அதுக்கு ரொம்ப தாகமா இருந்தாலும் அத குடிக்க முடியாது. உறிஞ்சி சாதக பட்சி சாப்பிடாது. காரணம் என்னன்னா, அதனுடைய தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஓட்டை இருந்தது ஏனால் அதை எப்படி உறிஞ்சி சாப்பிட முடியும்? ஸ்ட்ரா கொடுக்கறேன், அந்த ஸ்ட்ரால ஓட்டை இருந்ததுன்னா நீங்க உறிஞ்சிடனா வருமா? வராது. அதே மாதிரிதான் என்ன பண்ணி விட்டார் பகவானுக்கு, அதுக்கு தொண்டையில ஒரு பெரிய ஓட்டை போட்டிருக்காரு. சோ அது உறிஞ்சி சாப்பிட முடியாது. ஆக என்ன பண்றதுன்னா, மேகங்கள் இருக்கும் பொழுது அந்த மேகங்களுக்கு பின்னால அப்படியே வந்துட்டே இருக்குது.
அது எப்ப மழை பெய்யறதோ அந்த மழை பெய்யும் பொழுது அப்படி திரும்பி தலை தூக்கிட்டு நிக்கிறது. அது மேல இருந்து விழக்கூடியதான அந்த கணங்கள் இருக்க பத்தில அது சிலது அது தொண்டையில போகும், அப்பதான் போகும். நாமெல்லாம் எவ்வளவு சௌக்கியமா இருக்கோம்னு கொஞ்சம் பாருங்க. எப்ப வேணாலும் பழைய நாள்ல ஒரு செம்பு நிறைய தீர்த்தத்தை சாப்பிடுவா. இப்ப எல்லாம் என்னன்னா ஒரு half a டம்ளர் தான் சாப்பிடுறான். தீர்த்தம் கொண்டு போய் வச்சா அதை குடிச்சுட்டு பாதி டம்ளர் கீழே வைக்கிறான். தீர்த்தத்தை எப்பவுமே வீணாக்கப்படாது. பழைய நாள்ல யாராவது ஆத்துக்கு வந்தா ஒரு செம்போட ஒரு கிளாஸும் பக்கத்துல வைப்பா. அவ எவ்வளவு வேணுமோ அது அதுல அந்த டம்ளர்ல விட்டு குடிச்சுட்டு அப்படியே வைப்பா. இந்த வழக்கம் போயிடுது. இப்ப யாராவது வந்து அங்கேயே ஒரு பாட்டில் இருக்கு, அதை வச்சு சாப்பிடுறோம். இந்த பாட்டில்ல சாப்பிடுறதுங்கிறது தர்மசாஸ்திரம் ஒத்துக்காத விஷயம். ஏன் தெரியுமா? நீங்க சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருக்கு, அதை மறுபடியும் நீங்க சாப்பிடக்கூடாது. உச்சிஷ்டம்னு பேர். நம்ம சாப்பிட்டதனுடைய மிச்சம் இருக்கே அது உச்சிஷ்டம். ஆகையால் என்ன பண்ணணும், பாட்டில்ல சாப்பிட்டாலும் ஒரு கிளாஸ் பக்கத்துல வச்சுக்கணும். எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்து அது சாப்பிடணும். இப்படி எல்லாம் சொன்னா யாருக்கும் கிளாஸ்க்கு வர மாட்டார். இவர் என்ன சார் நான் எதை சாப்பிட்றானோ இதெல்லாம் கவனிக்கிறார். எப்படியோ போட்டு ஏதோ பரமாத்மாவை பத்தி 4 வார்த்தை கேட்கணும்னு வந்தாருன்னா அது இல்ல. முக்கியமா நம்ம எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழினா, நம்ம தர்மம்னா என்ன, நம்ம ஆச்சாரம் என்ன, இந்த ஆச்சாரத்தினால்தான் ஒரு மனுஷன் நிம்மதியை படைவா. ஆச்சார பிரபவோ தர்ம தர்மஸ்ய பிரபு அச்சுதா. பகவான் மகாவிஷ்ணு அப்பதான் உங்க இடத்துல சந்தோஷப்படுவார். உங்க இடத்துல ஆச்சாரம் இருக்குமே. ஆனால் ஆச்சாரம்னா எப்படி நீங்க வாழ்க்கையை நடத்திக்கிறீங்களோ இதுக்கு ஆச்சாரம்னு பேர். ஆச்சாரதீக ஆச்சாரா, ஹவ் யூ பிஹேவ், அது ரொம்ப வேணும். நம்ம நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவனும் வாழறான், நாமளும் வாழறோம். அவ வந்து பசு துல்லியமாக வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு மாடோ நாயோ இவைகள்லாம் கவனிக்காது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படித்தான் அவளும் வாழறான். அவளை பார்த்து டைனிங் டேபிள வரவழைச்சோம் நம்ம ஆத்துக்கு. இருக்கிற ஆச்சாரம் போச்சு. அவளை பார்த்து என்னென்னமோ பதார்த்தங்கள், பர்கருங்கிற வேற என்னமோ சொல்றா, அதுதான் சாப்பிடுறான். கடிச்சு சாப்பிடுறான். வாழைப்பழத்தை பாதி உரிச்சு கடிச்சு மீதி கையில வச்சுட்டே இருக்கான். அதுல 2 ஈ வந்து உட்கார்றது. தெரியாம அந்த ஈயோட மறுபடியும் கடிக்கிறான். என்ன பிராரத்தம்! பகவான் தான் 2 கையை கொடுத்துருக்காரு. அதை புட்டு சாப்பிடலாமோ இல்லையா? பண்ணல. காரணம் என்ன? நமக்கு இது தப்புன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்துட்டோம் குழந்தைகளை. இப்ப அவ பண்ணிட்டு இருக்கான்னா 2 தரம் பாட்டியம்மா அப்படி சாப்பிடப்படாது, இப்படிதான் சாப்பிடணும்னு சொன்ன பரவாயில்ல. சொல்றதுக்கு பாட்டியம்மா இல்ல, ஏன்னா கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே தனி கொடுத்தனும். அதுக்கப்புறம் சொன்ன பிறகும் அதை கேட்கறதுக்கு அவ தயார் இல்ல, இவளுக்கு சொல்ல தெரியல. அப்படி ஆயிடுத்து நீ. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆச்சாரமானது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பட்சிகள்லாம் அதுக்கு நம்ம அதெல்லாம் பார்த்த பிரகிருதியை பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச நமக்கு வரக்கூடிய நான் வந்துட்டு இருக்கிற கஷ்டமானது ஒரு கஷ்டமே இல்லை. பகவான் நம்ம இடத்துல ரொம்ப கருணையோட இருந்துட்டு இருக்கார். அந்த சாத்தக பட்சி என்ன பண்றது? எப்பொழுதும் மேகத்தை எதிர்பார்க்கிறது. நீலம்புதம் சாதக கோகனத பிரியம் பிரதிதினம். சக்கரவாக்க பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு. அது என்ன, அதுக்கு கோகம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல கோகஹா அப்படின்னு சக்கரவாக்க பட்சி. அது என்ன பண்றதா, தினந்தோறும் சூரியனை எதிர்பார்க்கலாம். சூரியன் உதிச்சாதான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராத்திரி வேளையில இருட்டுல அதுக்கு கொஞ்சமும் கண்ணு தெரியாது. ஒண்ணு. 2வது, அது வந்து தாமரை மலர்ந்தால் அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த பூப்பொடியை சாப்பிடுறது. தாமரை எப்ப மலரும்? சூரியன் வந்தா தான் மலரும். தானா நீங்க பிச்சு போட்டா இலைகள்லாம் பிஞ்சு போகுமே தவிர தானா மலராது. அது மலர்றது வந்து சூரியன் வந்த பிறகுதான். ஆகையால் அந்த சூரியனை எப்பொழுதும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கோகனத பிரியம் பிரதிதினம். கோகனத பிரியான்னா சூரியன் அர்த்தம். கோகனத பிரியம் பிரதிதினம். சந்திரம் சகோரஸ்ததா. அதே போல இன்னொரு பட்சி சகோர பட்சின்னு பேர். பாருங்க, பட்சிகளுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அன்னம்னு ஒரு பட்சி, சாதகம்னு ஒரு பட்சி, கோக்கம்னு ஒரு பட்சி, சக்கோரம்னு ஒரு பட்சி. இதை பத்தி நமக்கு தெரியுமா? ஏதோ ஜுவாலஜி படிச்சவா அது ஞாபகம் வச்சிருக்கோம்.
மற்றதெல்லாம் தெரியாது. இது போல இத்தனை வெரைட்டிஸ் பட்சிகள் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா அந்த பட்சிகள்லாம் சொல்லி அந்த பட்சிகளுடைய விவகாரங்கள் எல்லாம் அது எதை பார்க்கறது, ஏன் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் சொல்றான். என்ன பண்ணிருக்க, இந்த சகோர பட்சின்னு ஒண்ணு இருக்க, இது அதுக்கு ஆகாரம் என்ன தெரியுமோன்னா, ஏதோ இலைகளோ தொழுறுகளோ இவைகள்லாம் பழத்தையோ ஒன்னும் சாப்பிடாது இந்த சகோர பட்சி. சந்திரன் வந்த பிறகு அந்த நிலால உட்கார்ந்து அதான் சாப்பிடும். அப்படி ஒரு விசேஷம். அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தா சந்திர காந்தி, அந்த காந்தி இருந்து கொஞ்ச நேரம் இருக்க பச்சு போயிடுமா. இப்படி எல்லாம் பகவான் பண்ணி வச்சிருக்கார். நமக்கெல்லாம் இப்படி இருந்தா நன்னாத்தானே இருக்கும். ஆனா என்ன, அதுக்கு மட்டும் கொடுத்துருக்க அந்த சகோர பட்சி மட்டும் எப்பொழுதும் சந்திரகாந்தியை சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கு. ஆனா அதனால அது என்ன பண்றது, அதுக்கு ஆகாரம் அது. ஆகையால் சந்திரனையே விரும்புறதா. சந்திரம் சகோரஸ்ததா. அன்னபட்சி எப்படி தாமர குளத்தை எதிர்பார்க்கிறதோ, அந்த நீருண்ட மேகத்தை காத்தக பட்சி எதிர்பார்க்கிறதோ, கோகனத பட்சிய கோகமானது எப்படி சூரியனை எதிர்பார்க்கிறதோ, சூரியோதயம் ஆகணுமேனு எப்படி எதிர்பார்க்கிறதோ, சகோர பட்சி எப்படி சந்திரனுடைய நிலாவை எதிர்பார்க்கிறதோ, அதற்காக சந்திரனை எதிர்பார்க்கிறதோ, அப்படி எம் மனசும் உங்களை எதிர்பார்க்கட்டுமேங்கிறது. தன் வாழறதுக்காக அவைகள் எதிர்பார்க்கிறது. இது என்ன பண்றது, என்னுடைய மனசு உங்களை எப்பொழுதும் எதிர்பார்க்கணும். சின்மார்க்க மிருக்யம் விபோ. ஏன்னா நீங்க சின்மார்க்க மிருக்யா, சைத்தன்ய ஸ்வரூபத்திலேயே தாங்கள் இருக்கார். சைத்தன்யத்தை ஞான மார்க்கத்தினாலேயே தேடப்படக்கூடியவர். ஞான மார்க்கம் தான். ஞான மார்க்கம் என்ன, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஆசா நடத்த போய் அவருக்கு வணங்கி அவருக்கு சேவை பண்ணி அவர் சொன்னதான வார்த்தையை கேட்கணும். அது ஒண்ணுத்தான் இந்த மார்க்கத்தை நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். நான் தனியாக வாசிக்கிறேன்னு எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் போறாது. அதுக்கு என்ன வேணும், ஞான மார்க்கம் குரு சொல்லணும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேட்சியந்தி தே ஞானம் ஞானினா தத்துவதர்சினா. அவ உபதேசம் பண்ணினாத்தான் புரியுமே தவிர இல்லைன்னா புரியாது. அப்படி கஷ்டமான ஒரு பதார்த்தம். ஆனா அந்த மார்க்கத்தினால்தான் பகவான் அறியலாம். குருவுக்கு சரணாகபத்தி பண்ணி ஆச்சாரியனுக்கு பிரபத்தி பண்ணினாதான் இது முடியும். அவர் என்ன சார் புதுசா இருக்க, புஸ்தகத்துல இருக்கிறதானே சொல்றார். இல்லேன்னு யார் சொன்னா, புஸ்தகத்துல இருக்கிறதான் சொல்றார். ஆனா அவருக்கும் அது புரியல. அவர் குரு சொல்ற பிறகுதான் புரிஞ்சது. இது குரு பரம்பரையாக வந்தா தெரியுமே தவிர, என்ன புஸ்தகத்துல ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். வெக்கம்னு என்னன்னு கேட்டு எடுத்து பேசி எப்படி சொல்வேன். அதுவும் 5 வயசு குழந்தை. வெக்கம் எங்க இருக்கு என்ன இடத்துல, வெக்கப்படாத என்ன வெக்கம் எங்க இருக்குன்னு கேட்டான். என்ன சொல்ல போறேன், ஒண்ணும் சொல்ல தெரியல. இந்த பாட்டியம்மாக்கு என்ன வயசு, 90 வயசா இருக்கு. அந்த சாதாரண ஒரு கேள்விதான் கேட்டிருக்கா. என்ன சொல்ல போறா அந்த அம்மாவுக்கு, ஒண்ணும் சொல்ல தெரியல. அதே மாதிரி தான் இந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் இருக்க அவ்வளவு சுலபமாக நாம் அறிய முடியாது. அதை வேற திருஷ்டாந்தங்களால எடுத்து சொன்னாதான் முடியும். அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளை ஞான மார்க்கத்தினால்தான் அடையணும். சின்மார்க்க மிருக்யம் விபோ. சின்மார்க்கம் ஞான மார்க்கம், ஞான மார்க்கத்தினால்தான் உங்களை அடைய முடியும். ஆயால் கௌரிநாதா பவத்பதாப்த யுகலம். ஹே கௌரிநாதா, அம்மாவை ஏன் கௌரிநாதான்னு ஏன் பரமேஸ்வரனை கூப்பிடுறேன்? அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அதனால அம்பாள் அனுகிரகம் இருந்தா தான் சொல்ல முடியும். வாக்தேவியனுடைய அனுகிரகம் வேணும். இல்லைன்னா உள்ள நிறைய இருக்குதான் வெளியில பேச வரலைன்னு. அந்தர் குடுகுடாயத்தை சொல்றதெல்லாம் நன்னா இருக்க வாய். சில பேர் சொல்வா அது தொண்டையில இருக்க வரலன்னா ஆபரேட் பண்ணி இருந்துக்க முடியும். ஞாபகம் வரலைங்கிற சில பேர் தலையில அடிச்சுக்கிறா. ஒண்ணும் இல்ல, அது பகவத் அனுகிரகம் தான் முடியும். மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனஞ்சா. என்னிடத்தான் ஒரு மனிதனுக்கு அறிவும் உண்டாகிறது, என்னால்தான் ஒரு மனிதனுக்கு மறதியும் உண்டாகிறது. மறதி வேணும், இல்லைன்னா எப்பவோ அந்த துன்பங்கள் அப்படியே மனசுல நிற்கும். பகவான் என்ன பண்ணியிருக்காரு, துன்பத்தை எல்லாம் எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கு, எல்லாம் மறந்து போயிட்டோம். நம்ம ஞாபகப்படுத்தினாத்தான் வரும். இல்லைன்னா அதை மறந்தோம், மேல் காரியத்தை கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த மறதிங்கிறது யாரு கொடுத்தா? பகவான் தான் கொடுத்திருக்காரு.
அவருடைய கருணைங்கிறது நமக்கு இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஆஹேல் கௌரிநாதா, ஹே பரமேஸ்வரா, அம்பாளுடைய ஆத்துக்காரே கௌரிநாத பவத்பதாப்ஜ யுகலம், எங்களுடைய 2 திருப்பாதங்கள், பவத்பதாப்ஜ யுகலம் கைவல்ய சௌக்கியப்பிரதம். அந்த உங்களுடைய பாதங்கள், திருப்பாதங்கள் என்ன பண்றது? கைவல்ய சுகத்தன்னா கொடுக்கறது, மோட்ச சுகத்தன்னா கொடுக்கறது. இதுவோ அதுவோ நான் அங்க அலைய வேண்டாமே. ஹம்சமானது எப்படி தாமரை குழந்தையை எதிர்பார்க்கிறதோ, அந்த கார்மேகத்தை எப்படி தாத்தக பட்சி எண்ணிக்காத மழை பெய்யாதா, என்னுடைய தாகம் தீராதான்னு எதிர்பார்க்கிறதோ, சூரியன் உதிப்பாரா, சூரியன் வைத்த தாமரை மலருமா, மலர்ந்தா எனக்கு ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு கோக்கப்பட்டு கேட்கிறதோ, சக்கர பட்சி எதிர்பார்க்கிறதோ, சந்திரன் சக்கோர பட்சி எப்பொழுதும் எதிர்பார்க்கிறதோ, என் வயிறு ரொம்பவே அதே போலயே என் மனசுல இருக்க கட்டங்கள்லாம் போகணும், என்னோட இருக்கிற துன்பங்கள்லாம் போகணும். என் மனசுல கொந்தளிச்சுண்டு எப்பவும் இருக்க, அது இல்லையே இது இல்லையே, நமக்கு இதுக்கு பிரார்த்தமாகலையே அது பிரார்த்தமாகலையே அப்படின்னு எவ்வளவு கவலை இருக்க மனுஷனுக்கு. அந்த கவலைகள்லாம் போகணுமேயானால், கைவல்ய சுகம் வேணுமையானால், மோட்ச சுகம் எனக்கு வரணுமையானால் உங்களுடைய திருப்பாதங்களால் தான் முடியும். ஆகையால் அதுல இடத்துல என் மனசு திரும்பட்டுமே, நான் அதுல சங்கல்பம் பண்ணிக்கிறேனே, அந்த சங்கல்பத்தினால் தங்களுடைய அனுகிரகம் ஏற்பட்டு எனக்கு க்ஷேமம் ஏற்பட்டுமே அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அழகா பிரார்த்தனை பண்றாரு. ஹம்ச பத்மவனம் சமிச்சதி யதா நீலம்புதம் சாதகः கோக கோகனத பிரியம் பிரதிதினம் சந்திரம் சகோரஸ்ததா சேதோ வஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்கமிருத்யம் விபோ கௌரீநாத பவத்பதாப்ஜயுகலம் கைவல்ய சௌக்கியப்பிரதம். இந்த ஸ்லோகத்தை மேலோட பார்த்தோம். இதுல ரகசியமா ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு இருக்காரு. ஹம்சஹான்னு இருக்கு பத்தில, இது அன்னபட்சின்னு நம்ம சொன்னோம். இந்த மந்திர சாஸ்திரத்துல ஹம்சஹான்னு சொன்னா குருன்னு அர்த்தம். குரு மந்திரம் ஹம்சஹா சோகம் சோகம் ஹம்சஹாங்கிறது குரு மந்திரம். அது என்ன சொல்றது? அகம் சஹாதான் ஹம்சஹான்னு, நானே அவர் அவரே நான். ஹம்ச சோகம்னு சொல்ற குரு மந்திரம் என்ன? அகம் சஹா சஹா அகம், நானே அவர் அவரே நான், அவரே நான் நானே அவர்னு பரமாத்மாவோட ஒன்னாக கூடியதான நிலையை யார் சொல்வார்? குரு தான் சொல்வார். ஹம்சம்ங்கிறது குரு மந்திரம். அந்த ஹம்சமானது எதை பார்க்கறது? தாமரையை எதிர்பார்க்கிறது, தாமரை குளத்தை. தாமரைங்கிறது என்ன சொல்றது? தாமரையானது ஞானம், குருவை சொல்றது. அந்த குருவானது அவர் மலர்ந்து, அவர் திருவாய் மலர்ந்து, அவர் 2 வார்த்தை சொன்னா அதை நம்ம மனசுல போய் வேலை செய்யும். அது படிச்சு இது படிச்சு ஒண்ணும் நடக்காது. அவருடைய வார்த்தை உள்ள போய் எதை வேலை செய்யணும்? யோந்த பிரவிஷ்ய மம வாசம் இமாம் பிரசுத்தாம். தூங்கிட்டு இருக்கிறவனை யாரோ ஒரு வார்த்தை எழுந்துக்கோன்னு சொன்னான். எப்படி எழுந்துட்ட? காதால கேட்டு எழுந்தாரா, கேட்காம எழுந்துட்டாரா? நிஜமா தூங்கிட்டு இருக்காரு, பொய் தூக்கம் இல்ல, நிஜமா தூங்கிட்டு இருக்காரு. அவரை போய் இவர் எழுந்துக்கோன்னு எழுப்பினார். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இவர் எழுந்துக்கோன்னு எழுப்பினார், தொடல, தொட்டு எழுப்பப்படாது. ஒருத்தரை தொட்டா ஸ்நானம் பண்ணணும், அதுலயும் தூங்குறவளை தொட்டா ஸ்நானம் பண்ணணும். இவர் என்ன எதுக்கு பக்கத்துக்கு போய் தொடாமலையே ஐயா எழுந்துக்கோன்னு அவர் பேரை வச்சு கூப்பிட்டு எழுந்துக்கோன்னு. இவர் எழுந்துக்கோங்கிற சொன்னதை அவர் கேட்டுவிட்டு எழுந்துட்டாரா, கேட்காக்கா எழுந்துட்டாரான்னு? கேட்டு எழுந்துட்டாருன்னா அவர் எப்படி கேட்பாரு? தூங்கலையே, அவர் தூங்கிட்டு இருக்கப்ப காது கேட்காதே. இவர் கேட்டு எழுந்துட்டார், இவர் சொன்ன வார்த்தையை கேட்டார்னு நீங்க சொல்ல முடியாது. கேட்காம எழுந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்காத போன எப்படிதான் எழுந்துப்ப? இப்பதான் 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கார். இப்ப இவர் சொன்னதுமே அவர் பேரை கூப்பிட்டதான் டக்குன்னு எப்படி எழுந்துட்டார்? என் பிராணம் வாங்காதீங்க சார், தெரியாதுன்ட்டார். தெரியாதுங்கிறதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே, சாஸ்திரமே எப்படித்தானே தெரியாது, நீங்க என்ன சொல்றது? அப்ப விவகாரம் என்ன? அந்த சொல்லானது அது உள்ள போய் நீங்க எழுந்துக்கணும்னு அவரை எழுப்பி விட்டது. காது கேட்காத போனாலும் மற்றவைகளை கேட்காத போனாலும் அந்த வார்த்தையை மட்டும் உள்ள போய் ஏதோ பண்ணி எழுப்பி விட்டது. நியாயமா என்ன பண்ணிட்டுன்னா, உங்க மனசுல ஒரு பகுதி கிரியாசக்தி அது ஓய்வு பெறலை, ஞாபகம் வச்சுக்கணும். தூங்குற சமயத்துல ஞான சக்தி தான் ஓய்வு பெற்று இருக்கே தவிர கிரியாசக்தி ஓய்வு பெறல. அதனாலதான் மூச்சு காத்து விட்டு இருக்கு. மூச்சு காத்து உள்ளயும் வெளியிலையும் போறது. அதே போல எமர்ஜென்சி
ஒரு தகராறு வந்ததுன்னா டக்குன்னு எழுப்பி விட்டுறது மனசு. அது எப்படின்னா நீங்க என்னமோ நினைச்சு நன்னா தூங்கிட்டு இருக்காள்னு எமர்ஜென்சி ஒரு ப்ராப்ளம் ஏதாவது பிராணனுக்கு வந்ததுன்னா டக்குன்னு எழுந்துப்பான், தானா வந்துடும் விவகாரம். என்னடா இன்னும் அல்லல் பண்ணோன்னு கை தலையில எழுதி வச்சிருக்க, அப்படியே எப்படி பிராணம் போயிடும். அப்படி பகவான் ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கார் எல்லோருக்கும். அப்படி அந்த அன்னபட்சி இருக்க பார்த்தீங்கன்னா அகம் சஹா சஹா அகம் நமக்கு சொல்லக்கூடியதான குரு முகமாக இருக்கக்கூடியதான தாமர குளம், அது குரு சமூகம். அதை எதிர்பார்க்கிறதாம் அன்னபட்சி. ஆகையால் இது ஞான மார்க்கத்துக்காக ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். நிலம்புதம் சாதகா, அதே போலயே சாதக பட்சி சக்கோர அது என்ன பண்றது, கார்மேகத்தை எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி ஒரு சிஷ்ய விருத்திய சொல்றது, சிஷ்யன் எப்படி இருக்கான், பரிப்பிரஸ்னேன சேவையா, ஞான மார்க்கத்திலேயே அவர்கிட்டயே இருந்துட்டு எப்ப சொல்வாரான்னு காத்துட்டு இருக்கணும். ஏன்னா இது தானா வர்றதில்ல. குரு போய் 2 அடி அடிச்சு ஜெயில போட்டு சொல்லுங்க இல்லைன்னா கொண்டு விடுவேன் அப்படின்னா வருமாத, சந்தோஷமா வரணும். இந்த சிஷ்யன் இடத்துல ஒரு காருண்யம் இருக்கணும். இவ்வளவு பண்றானே இவன் முன்னுக்கு வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல சொல்லணும். ஆகையால் அந்த சிஷ்யன் எப்படி சக்கோரபட்சியானது எப்பொழுது சாதக பட்சியானது எப்படி நீருண்ட மேகத்தை எதிர்பார்க்கிறதோ, அதே போல நீருண்ட மேகம் உள்ள விஷயம் இருக்க, அதே போல விஷயம் இருக்கக்கூடியதான ஆச்சாரியர் இடத்துல பிரபத்தி பண்ணி அவரிடத்துல பக்தி பண்ணி அவர் சொல்வாரோன்னு காத்துட்டு இருக்கார் பாருங்க. அந்த காத்துட்டு இருக்கிறதுக்கு திருஷ்டாந்தமாக சாதக பட்சி சொன்னார். கோகனத பிரியம் பிரதிதினம், பிரதிதினம்னு ஒரு விசேஷமா. அது எதுக்கு பிரதிதினம்? சாப்பிடணும். அதே போலயே கர்மாவை பண்ணணும். பிரதிதினம் காலம் பண்ணணும், நிச்சயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னி காரியம் பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும், ஹோமம் பண்ணணும். ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோம தேவதானம் ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் பிரதிதினமும் சில கர்மாக்களை பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படி பிரதிதினம் பண்ணக்கூடியதான கர்ம மார்க்கத்தை சொல்றது கோகனத பிரியம் பிரதிதினம். சந்திரம் சகோரஸ்ததா, சக்கோரப்பட்டி இருக்கு பார்த்தா, அத சந்திரனை நாடுறது எப்படின்னா எப்ப சந்திரன் வந்தாலும் அங்கேயே வந்து நிக்கிறது. ஏன்டா அதனால தானே பசி போகும் அதுக்கு. அதே மாதிரி இந்த உபாசனா மார்க்கம் எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்பப்ப அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருக்கணும். விசேஷமாக இந்த 10 நாள் நவராத்திரி, தசரா, தச ஆஹா 10 பகல், நவராத்திரி 9 ராத்திரிகள், அதான் நவராத்திரி தசஹரா அப்படின்னு சொல்றோம். இந்த சரத்காலத்துல வரக்கூடியதான சரண் நவராத்திரின்னு பேருப்ப. இந்த நவராத்திரியில இன்னில இருந்து ஆரம்பிச்சு இந்த 10 நாள் விஜயதசமி பர்யந்தம் யார் அம்பாளை தியானம் பண்றாளோ நினைக்கிறாளோ அவளுக்கு எல்லா விதமான துன்பங்களும் போய் மனசுல சகல சௌக்கியங்களும் க்ஷேமங்களும் ஏற்படணும்னு அம்பாள் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்படி விசேஷமாக பண்ண 4 நவராத்திரி இருந்தாலும் இந்த நவராத்திரியானது ரொம்ப விசேஷம்னு சொல்றது. துர்கா லட்சுமி சரஸ்வதி என்று 3 தேவதைகளையும் ஆராதனம் பண்ண வேண்டியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி விசேஷமாக சத்வகுணம் நமக்கு வரணும், அறிவு வரணும், பகவானை நாம அறியணுங்கிறதுக்காக கடைசி 3 நாள் சரஸ்வதியோ, அதுக்கு முன்னால 3 நாள் நம்ம சௌக்கியமா இந்தூர்ல இருக்கணும். இந்தூர்ல சௌக்கியமா இருக்கணும்னா மகாலட்சுமி அனுகிரகம் வேணும். மகாலட்சுமி அனுகிரகம் காசு மட்டும் இல்ல, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மனசு நிம்மதியும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி அனுகிரகம். அதுக்கு முன்னால இன்னல்கள் போகணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு, மனசுல கடிச்சுட்டே இருக்க, பின் பிரேக், அது தள்ளவும் முடியல கொள்ளவும் முடியல அப்படின்னா இருக்கு வாழ்க்கையில. அப்படிப்பட்டதான துன்பங்கள்லாம் மனுஷனுக்கு போகணுங்கிறதுக்காக தான் முதல் 3 நாள் துர்கா தேவிய துர்கே துரிதம் ஹரா துக்காத் சந்திராயதே யஸ்மாத். யார நினைச்சா எல்லா துன்பங்களும் போறதோ அந்த அம்பாளுக்கு துர்கான்னு பேரு. நம்ம சாதாரணமா துர்கா சண்டின்னு பேரு வச்சுக்கிறது. துர்கா வந்திருக்க பாரு அப்படின்னா கோபகாரின்னு அர்த்தம். லோகத்துல துர்கான்னா கோபகாரின்னு அர்த்தத்தை வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா துர்கானா என்ன அர்த்தம்? எல்லோருடைய மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களை அகற்றுபவள். அப்படி அம்பாளை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக விசேஷமாக அந்த உபாசனா மார்க்கத்துல சர்வதா சர்வ காலமும் எப்பப்ப சமயம் கிடைக்கிறதோ மனசு அந்த பக்கமே போறதோ இல்லையா, பகவானுக்கு இப்படி அலங்காரம் பண்ணணும்,
சேதுலார சிருங்காரமும் அழகா பகவான பூஜை பண்ணிட்டே இருக்கணும். அவரை பத்தி தான் நினைக்கணும். வேற வேற வழியாக இங்க எங்கேயும் போகக்கூடாது. சக்கனி ராஜமார்க்கம் உண்டக சந்துல தூரதேவி மனசா நல்ல வழி இருக்கும் பொழுது இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்கல. இப்படி எல்லாம் எத்தனை மகான்கள் நமக்கு வழி சொல்லி கொடுத்திருக்க. இப்படிப்பட்டதான வழியை சொல்றதுக்காக ஒரு உபமை கொடுத்திருக்க. சந்திரம் சகோரஸ்ததா. ஆகையால் கர்ம மார்க்கமும் ஞான மார்க்கமும் அதற்கு மேல சிஷ்ய விருத்தியும் இத்தனையும் உபாசனா மார்க்கத்தையும் 4 திருஷ்டாந்தங்கள் சொல்லி சேதோ வஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்க்க மிருக்யம் விபோ கௌரீநாத பவத் பதாம்புஜயுகலம் பதாப்ஜயுகலம் கைவல்ய சௌக்கியப்பிரதம். இப்படி கைவல்ய சௌக்கியத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். இதுக்கு முன்னால என்ன சொல்றார்? அந்த பகவானுடைய 2 பாதங்களை சேவை பண்ணணும்னு அந்த பாதங்களை சேவை பண்றதுக்கு திருஷ்டாந்தம் சரணாகதிக்கு வழி சொல்றார். எப்படி? ரோதஸ்தோய ஹ்ருதஹ ஸ்ரமேண பதிகம் தரோஹ பிருஷ்டிதோ பீதஸ்வஸ்த கிரகம் கிரஹஸ்ய அதிதிம் கிரஹஸ்தமதிதிஹ தீனஹ பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசாகுலஸ்ச சிகினம் சீதாவ்ரதஹ த்வம் ததா சேதஸ் சர்வவயாபஹம் வ்ரஜசுகம் சம்போ பதாம்போருஹம். ஹே பரமேஸ்வரா, உங்களுடைய 2 பாதங்களை நான் சேவித்துக் கொண்டிருக்கேன். எனக்கு துன்பத்தை நீக்கும். எப்படி? நமக்கு எல்லாம் ஆனந்தமா இருந்தா இன்னொருத்தருடைய கஷ்டம் புரியாது. அந்த கஷ்டம் புரிஞ்சுக்கணுமே, ஆனால் இவன் கஷ்டத்தை அனுபவிக்கணும். எப்படின்னா, இந்த பிராணன் இடத்துல ஒரு மனுஷனுக்கு திதிப்பு இருக்கு பார்த்தல, பிராணன் நம்ம போகப்படாதுங்கிறத சௌக்கியமா யவனத்துல இருந்தா புரியாது. உடம்புல சக்தி இருக்கிறப்ப யாராவது ஏதாவது சொன்னா தமாஷ் பண்ணிட்டு இருப்பான். அவன் எழுந்துக்க முடியலையே, நடக்க முடியலையே, மாடிப்படிகட்ட என்னால ஏற முடியலையேன்னு சொல்றான் பார்த்தல. இது சின்ன வயசுல என்னமோ சொல்லிட்டு இருக்கேன் சார், சரியா வாழலேம்பா. ஆனா வஸ்துதா எப்ப தெரியும்னு ஒரு 60 வயசு அனுப்புறோம். ஒரு அடி வயசு ஏறப்போ இல்ல, இறங்குறது சுலபம் தானே. மாடிப்படிகிட்ட இறங்கி வேகமா வாங்கலேம்பா. உனக்கு 60 வயசு ஆகத்தான் அப்ப தெரியணும். அப்ப என்ன ஆகும்? இறங்குறது ஈஸின்னு தான் நினைச்சுட்டு இருக்கா, யாரும் சொல்லல. அது எப்ப தெரியும்? இதனுடைய வலி எப்ப தெரியும்? அந்த நிலை வந்தாதான். அதே போலயே ரோதஸ்தோய ஹ்ருதஹ, இந்த பிராண நடத்துல ஒரு பிடிப்பு இருக்கு பார்த்தல. எப்ப நதியில ஸ்நானம் பண்ண இறங்கினா பாகம் தள்ளின்னு போயிடுத்தவன, அவனுக்கு வந்து கரைக்கு சேரணும்னு நினைக்கிறான். அந்த கரைக்கு போய் கரையை பிடிச்சுட்டா கரை கையோல வந்துடுச்சு. அந்த மண்ணானதோ ஏதோ இது இருந்ததோ, கொடி இருந்தா அந்த கொடியை பிடிச்சுண்டா அப்படியே கரை ஏறலான்னு பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு அதுவும் கையோட வந்துருது. அப்ப எப்படி இருக்குமோ அப்படின்னா, ரோதஸ்தோய ஹ்ருதஹ, ஜலப்பிரவாகமானது எப்படி அவனை இது பண்ணிட்டோ, அது வெள்ளத்துல இழுக்கப்பட்டவன் அந்த கரையை எப்படி நாடுகிறானோ. ரோதஸ்தோய ஹ்ருதஹ ஸ்ரமேண பதிகஹ சாயாம் தரோஹோ. வெயில்ல போறான் சார், கால்ல செருப்பு இல்ல, கொடிட்டு இருக்கான் வெயில்ல, காலு சுடியில்னு கொளுத்துறது, தலையில உடம்பு முழுக்க வேத்து கொட்டுறது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மரம் இருந்ததான். அந்த மரத்து நிலையில போய் அவாடா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் நிக்கிறான் பார்த்தல. அப்பதான் சார் தெரியும் நிழலுடைய அருமை. நிழல் அருமை எப்ப தெரியும்? அந்த வெயில்ல மாட்டின்றதுதான் தெரியும். அழகா உங்களுக்கு குக்கார வச்சு ஆனந்தமா ஆத்துல ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு, ஈஸ்டர்ல உட்கார்ந்துட்டு, ஆத்துக்காரு கப்பல காஃபி கொடுத்தா அதை சாப்பிட்டு இருந்தா அப்ப நிழல்னா என்னன்னு தெரியாதுன்னு. எப்ப இது போல இருந்தாதான் தெரியும். பதிக சாந்தா சமேண பதிகஹ சாயம் தரோ. அப்படி வழிபோக்கனா இருக்கிறவன், ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவன், வெயில்ல திண்டாடி கொண்டிருக்கிறவன் அந்த மரத்தின நிழலை பார்த்து எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி. விருஷ்டிதோ பீதஸ்வஸ்த கிரகம், கொட்டோன்னு மழை கொட்டுறது. கொடை எடுத்துன்னு வரல, இவனுக்கு தெரியாது. வர காலத்துல சௌக்கியமா தான் இருந்தது. மழை வரக்கூடியதான அறிகுறி ஒண்ணும் இல்ல. நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்கான், கிளம்பினான். பாதி மழையில என்னடா ஆச்சு, மழை பிச்சுண்டு கொட்டுறது. இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயுமே மரமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரே ஒரு கொஞ்சம் எட்டி போனா ஒரு நல்ல வீடு இருக்கு. அந்த வீடு பக்கத்துல ஓடுறேன் பார்த்தேடா. அப்ப பாருங்க, அதான் நனைஞ்சிருக்கல, நன்னதான் போயிட்டுமா, இப்ப என்ன வீட்டுக்கு போவோமே அப்படின்னு இருக்க மாட்டேன். சில பேர் அப்படி போறா, விவகாரம் முழுக்க.
அந்த தேடி போறவன் மழையில நனைஞ்சுட்டு இருக்கிறவன் எப்படி ஒரு வீடை எதிர்பார்க்கிறானோ, விருட்டிதோ பீதா, மழையினால பயப்பட்டவன் எப்படி ஸ்வஸ்த கிரகம் நல்ல ஒரு வீடை பார்க்கிறானோ, கிருஹஸ்தம் அதிதி, ஒரு அதிதியா இருக்கான். அவன் என்ன பண்றான், பழைய நாள்ல இங்க இருந்து காசிக்கு கிளம்பி போயிடுவான். ஒண்ணும் இருக்காது, மாத்து வேஷ்டி ஒண்ணுதான், ஒண்ணும் கிடையாது. என்ன அவ்வளவு தூரம் நடக்கணும் இல்லையோ. ஆனா போறப்ப என்ன, ஒவ்வொரு கிராமத்திலையும் என்ன பண்ணுவார், யாராவது ஒருத்தர் வந்தா திண்ணையில உட்காந்து வாங்க சாப்பிட்டு போங்க. எல்லோருக்கும் அன்னம் இடுறதுங்கிறது ஒரு சரியான ஒரு வழக்கமா இருந்தது. தெரியணும் தெரியாதுன்னு இல்ல, அன்னஸ்ய க்ஷுதிதம் பாத்திரம். பசியா யார் இருக்கானா அவனுக்கு அன்னம் போடுறான். இவர் வேதம் படிச்சிருக்காரா, அது வேண்டாம். படிச்சு வந்தவாளா இருந்தா அவளுக்கிட்ட அதிகமான புண்ணியம். ஆனா அன்னமானது யாருக்கிட்டனா பசிச்சவா யாரா இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பசிச்சுண்டு போகக்கூடியதான வழிபோக்கன் ஒரு கிரகஸ்தன. இன்னைக்கு யாராவது நமக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்கிறாரோ, கிரகஸ்தம் அதிதி தீனஹா பிரபும் தார்மிகம். நல்ல தார்மிகமான ஒரு பிரபு, நல்ல கொடவள்ளலா இருக்கிறவரை ஒரு ஏழையா இருக்கிறவன் எப்படி எதிர்பார்ப்பானோ. தீபஸ்தந்தமதா குலஸ்ட, எங்கும் காலிட்டா இருக்குமையானால் அந்த இருட்டுல இவனால ஒண்ணும் பண்ண முடியலங்கிற ஒரு தீபம் இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கிற பாத்தல. தீபஸ்தந்தமதா குலஸ்ட சிகினம் சீதாவிரதா. அதே போல கிராமாந்தரத்துல இந்த பனிக்காலம் வந்துருதுன்னா, அந்த ஜனவரி 10-15 தேதியில இருந்து ஆரம்பிச்சு சிவராத்திரி பிப்ரவரி 15 தேதி வர பர்யந்தம் அங்கெங்க ஒரே கொட்டோன்னு பனி கொட்டும். அந்த பனி கொட்டுற கால உடம்பெல்லாம் நடுங்கும்னு பல்லெல்லாம் தந்தி வசிக்கும். அப்படி இருக்கக்கூடியதான நிலையில எங்கேயாவது ஒரு 4 சந்தியில கொஞ்சம் நெருப்பை சேர்த்து வச்சாதான் அது கிட்ட போய் உட்காருவோம், கொஞ்சம் அந்த குளிர் குறையட்டுமேனு. அப்படி தீபஸ்தமசா குலஸ்ட சிகினம் சீதாவிரதா. சிக்கின்னா அந்த கொடி உள்ளவர், புகை எனக்கூடியதான கொடி உள்ளதான நெருப்புக்கு சிக்கின்னு பேரு. சிக்கின்னு சம்ஸ்கிருதத்துல மயில்னு ஒரு அர்த்தம், சிக்கின்னு சொன்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம். அறுப்புக்கு எப்பவுமே கொடி இருக்கா, நெருப்பு இருந்தா அதுக்கு ஒரு கொடி இருக்கு. என்ன கொடியவருக்கு, புகைங்கிற கொடி. அப்படி சிகினம் சீதாவிரதா ஸ்வம் ஸ்வம் ததா சேத சர்வ பயாபகம். ஹே பரமேஸ்வரா, இதுக்கு முன்னால சொன்னேனே இதெல்லாம் ஒவ்வொரு பயத்தை தான் போக்கிட்டு. பிராண பயத்தை போக்குறதுக்காக அவன் கரையை நாடுகிறான். அதே போலயே வெயில்னால ஏற்படக்கூடியதான கொந்தளிப்பு போகணும் என்று மரத்துடைய நிழைய நாடுகிறான். மழையிலிருந்து வரக்கூடியதான உடம்பு வந்துருமோன்னு ஒரு பயத்துக்காக ஒரு வீடு நாடுகிறான். பசி கொடுமையை போக்கிக் கொள்ற அந்த பயத்தை போக்கிக் கொள்றதுக்காக கிரகஸ்தன் நாடுகிறான். காசு வேணும் எனக்கூடியதான அந்த பிணியினால அவன் ஒரு தார்மிகன பிரபுவை தேடுகிறான். இருட்டு போகணுங்கிறதுக்காக அதனால ஏற்பட்ட பயத்தை போக்குறதுக்காக தீபத்தை பிரார்த்திக்கிறான். குளிர்னால உடம்பு வருமோன்னு ஒரு பயத்தை போக்கிக் கொள்வதற்காக நெருப்ப நாடுகிறான். ஆனா எல்லா பயமும் உங்களை நினைச்சு போயிடும். உங்க பாதங்களை நினைச்சா ஒரு பயமும் இருக்காது. ஆகையால் ஹே பரமேஸ்வர சர்வ பயாபகம், எல்லா பயத்தையும் போக்கக்கூடியதான பரமேஸ்வர விரஜ சுகம் சம்போ பதாம்போருகம். ஹே பரமேஸ்வர, உங்களுடைய 2 பாதங்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க மனசுல நீங்க இருந்து எங்க மனசுல தோணுங்க, உங்க பாதங்களை தோணும்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு இப்படி திருவடி சரணம் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. ரோதஸ்தோயஹ்ருதா ஸ்ரமேண பதிகா ಛಾಯಾம் தரோஹோ விருஷ்டிதோ பீதஸ்தக்ரஹம் கிரஹஸ்தமதிதி தீனம் பிரபும் தார்மிகம் தீபம் சந்தமசா குலஸ்ட சிகினம் சீதாவிரதா த்வம் ததா சேத சர்வ பயாபகம் பிரஜசுகம் சம்போ பதாம்போருஹம். அப்படின்னு பகவானுடைய 2 பாதங்களையும் பிரார்த்தனை பண்ணினார். இப்ப இதுவரைக்கும் பக்தியை சொன்னார். ஆனா பக்தின்னா என்னது, இதுவரைக்கும் பக்தியை பத்தி பேசுறேன், பக்திக்கு லட்சணம் சொல்லலையே. பக்தினா எப்படி இருக்கும், அது என்னது பக்தி அப்படின்னு சொல்லணும். அதற்காக பக்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம் சிவானந்த லஹரி வாசிச்சிருக்கேன்னு சொன்னாலே எல்லோரும் கேட்கிறவா. அதுல ஒரு ஸ்லோகம் இருக்க, சொல்லுங்க. அங்கோலம் நிஜபுரிஜ சந்தஜரயஸ்காந்தோ பலம் துர்பிகா அப்படின்னு அழகான எல்லோரும் சிவானந்த லஹரில ரொம்ப பிரசித்தியான ஒரு ஸ்லோகம். அடுத்ததா ஒரு ஸ்லோகம், இத நாளைக்கு கவனிப்போம். இந்த 10